ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா ஒயிட் ப்ளைன் நூடுல்ஸு வெஜிடபிள் போட்டு செய்யலாம். காய்கறியும் கலந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் தெளிவு நாளில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகலாம். பாருங்கள், அந்த பிளேட்டில் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ பேக்கெட்டு. இதில் வந்து நான் 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் அகலமாக இருக்குன்றதுனால இதில் வச்சுருக்கேன். இந்த இட்லி குண்டெல்லாம் தண்ணி ஒரு 3 லிட்டர் அளவு ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. உப்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதில் வந்து அப்படியே அது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸு நம்ம உடைக்காமல் இந்த பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் வந்துடும். இது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். இது வெந்துட்டோன்னா நம்ம இதுக்கு அடுத்து செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது நூடுல்ஸு வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அகலமான பாத்திரத்தில் போடவே நல்லா அருமையாக நூடுல்ஸ் உடையாமல் பாருங்கள் வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் அது மேலே நல்லா வடிச்சிட்டு வச்சிடலாம். ஊற்றி வடித்தாச்சு. குழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நூடுல்ஸு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு தாளிச்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அடக்கலமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி கடாயை வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதில் நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுடலாம். காய் வதங்கிறதுக்கு இது ஒரு துண்டு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, அது கூட பெரிய வெங்காயம் 2, நம்ம காயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டைக்கோசு 1 கப் அளவுக்கு. இது அளவு ஒரு 150 கிராம் இருக்கும். கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டு, பீன்ஸும் நான் சேர்த்துருக்கேன். சில பேர் பீன்ஸ் போட பீன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு மெயினாக நல்ல காய்கறியை நம்ம சேர்க்கலாம். குடமிளகா 1, இது நம்ம அப்படியே கலந்துடலாம். பாருங்கள், இந்த காய் மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நூடுல்ஸில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு வேக வச்சிடலாம். முக்கால் பாகம் வெந்தால் போதும். காய் ஃபுல்லாக குக்காயி நல்லா குழன்னு வேகணுன்றது இல்லை. நம்ம இதில் சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது அளவு அதிகமாக இருக்குது. இல்லைனா 1 ஸ்பூன் இருந்தாலும் போதும். டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நூடுல்ஸை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது. பாருங்கள், இதுமாரி எல்லா இடமும் பரவுற மாதிரி கிண்டிடுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா உப்பு காரம் எல்லாம் எல்லா இடமும் பரவி நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பசங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்
சாஸ் ஊற்றி தான் சாப்பிட்ணுன்றாங்க. நம்மளும் அந்த காலத்தில் ஒரு இட்லி சட்னி கொடுத்தா சாப்பிட்டு போயினே இருப்போம். நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.